ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சேவிங்ஸ். நம்ம சேனலில் மணி சேவிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத மட்டும் நம்ம கற்றுக்கிறது இல்லை. டைம் சேவ் பண்ணுறது எப்படி, எனர்ஜி சேவ் பண்ணுறது எப்படி, மென்டல் பீஸ் சேவ் பண்ணுறது எப்படி, எல்லாத்தையும் தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். கோல்டு வாங்குறப்போ நடக்கிற பிக்கஸ்ட் ட்ரிக் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மேக்கிங் சார்ஜ் தான். இப்போது ஒரு செயின் வாங்குறீங்க, அதுக்கு லேபர் காஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் ஆகுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இது ஃபிக்ஸ்டாக கூட இருக்கலாம். ஆனால் நகைக்கடை என்ன பண்ணும்? 10% மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு வைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோல்டு ரேட்டு குறையுது, அந்த செயினோட ரேட்டு 2 லட்ச ரூபாய் அப்படின்னா 10% மேக்கிங் சார்ஜ்னு வச்சா 20,000 ரூபாய். இப்போது கோல்டு ரேட்டு அதிகமாகுது. அந்த செயினோட கோல்டு வேல்யூ இப்போ 3 லட்ச ரூபாய் ஆகுது. இப்போ 10% மேக்கிங் சார்ஜ்னா எவ்வளோ? 30,000 ரூபாய். ஒரே டிசைன் தான், சேம் செயின் தான், ஆனால் லேபர் காஸ்ட் நீங்கள் கூடுதலாக 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. லேபர் காஸ்ட் இங்கே சேஞ்ச் ஆகலை, ஆனால் மேக்கிங் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது பர்சன்டேஜ் கணக்கில் வைக்கும்போது லேபர் சார்ஜ் ப்ளஸ் அவங்களுக்கான ப்ராஃபிட், அவங்க எக்ஸ்ட்ரா மார்ஜின் வச்சு விற்கிறாங்க. ஏன் இந்த ஷாப்பெல்லாம் இதை யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஒரு ஈஸி கேல்குலேஷன் பார்க்கலாம். கஸ்டமருக்கு தெரியாமல் இதனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் சேர்க்க முடியும். மார்க்கெட்டில் இருக்க ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இதே மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி லேபர் காஸ்ட்டு, அந்த மேக்கிங் சார்ஜ் லேபர் காஸ்ட் 10,000 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம் இல்லையா? அதுதானே கரெக்டு. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப் இதை ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஏன்னா அவங்களுக்கு பர்சன்டேஜில் தானே அதிக ப்ராஃபிட் வரும். கோல்டு ரேட் ஏறினா மேக்கிங் சார்ஜும் ஏறக்கூடாது. ஆனால் பர்சன்டேஜ் சிஸ்டம் அப்படின்னு அவங்க வச்சுருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஏறிடுது. இப்போது ஸ்மார்ட்டாக இருக்கிற பையர்ஸ் என்ன பண்ணுன்னா, மேக்கிங் சார்ஜ் எனக்கு பர்சன்டேஜில் வேண்டாம், ஃபைனல் அமௌண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேளுங்க. இல்லைன்னா மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ ரூபா ஆகுது அப்படின்னு கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி நெகோஷியேட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பர்சன்டேஜ் சிஸ்டமில் இருக்கும்போது அட்வான்டேஜ் யாருக்கு? கடைக்காரங்களுக்கு. இதே ஃபிக்ஸ்டு ப்ரைஸுன்னு மேக்கிங் சார்ஜை வச்சுட்டாங்கன்னா அது கஸ்டமருக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஒரு கோல்டை ஜுவல்லரியாக வாங்கும்போது எப்போவுமே ஒரு பிக்கஸ்ட் லாஸ் யார் சைடு இருக்கும்? கஸ்டமர் சைடு தான் இருக்குது. இங்கே லாஸ் அப்படின்றது கோல்டில் கண்டிப்பாக கிடையாது. மேக்கிங் சார்ஜு, ஹிடன் சார்ஜு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம அமௌண்ட் பே பண்ணுறதுனால தான் வருது. இது ஒரு மார்க்கெட் ப்ராக்டிஸ். பட் கஸ்டமருக்கு தான் இங்கே லாஸ் ஆகுது. நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தரும் எந்த விதத்துலையும் ஏமாறவே கூடாது. இந்த வீடியோ பார்த்ததால் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்ச் வரும்னு நான் நம்புகிறேன். இன்னும் கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய 20 விஷயங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்மார்ட்டாக வாங்குறவங்க தான் சேவ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டு செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் மணிபடி.